எங்கள் அண்ணாமலையை பற்றி சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, இருமொழி கொள்கை என்பது காலாவதியாகிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசலில் நின்று சாட்டையால் அவர் அடிச்சுக்கிட்டார். அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்ட உள்ளது காலில் சலங்கையும் கட்டிக்கிட்டு ஒரு துண்டை விரிச்சிருந்தானே நல்ல நிதி வசூலாவது நடந்திருக்கும், பணம் வசூலாவது நடந்திருக்குதும். அவர் சொல்கிறார், இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள். அதான் உண்மை. தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தவிர்த்து, பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும், இங்கே இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் அத்தனை கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று எல்லோரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒன்றிய அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சிற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது.